நிறுத்திட்டேன். ஏடிதான் நீ. மாட்டினாலும் மாட்டினேன், உங்ககிட்டவா மாட்டணும்? காலையில இருந்து கிண்டல் பண்ணியே ஓட விட்டுருவா போல. ஆமா, இவன் மட்டும் என்ன என்னவா? நீ மட்டும் என்னமா தாயி, சாதாரண ஆளா? சும்மா ரெடி. ஆஹா, அது எப்படி எப்படி? ஐயோ, ஹலோ, என்னம்மா பிங்க் தவணி? என்ன அது எப்படிங்க? நீங்க மட்டும் அழுது அழுது வீட்டுல எப்படி சம்மதம் வாங்குனீங்க? பகவானே, நான் இங்க அழுதேன், நானெல்லாம் ஒன்னும் அழல. ஐயோ, பார்த்தோம் அழுதிங்களா இல்லைன்னு பார்த்தோமே. இன்னுமே 4 வருஷத்துக்கு பார்த்து பேசிக்கவே முடியாதா? ஐயோ, நான் எப்படி இருக்க போறேன்? புலம்பல. சரி சரி ரேணு, டைம் ஆகிடுச்சுல, வா போலாம். இந்தா புட்டி. இப்போ என்னடி உனக்கு? என்னையே கிண்டல் பண்ணணும் அப்படிதானே? ஆஹா, அது எப்படி? உனக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? போதும் போதும், எங்க ஓடிட போறா? அப்படியெல்லாம் இல்ல, வீட்டுல வேணும்னா தாத்தால இருந்து அப்பா வரைக்கும் ஓகே சொல்லிருக்கலாம். ஆனா எனக்கெல்லாம் அப்படி இல்லப்பா. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் கல்யாணம். ஐயோ, என்னடி? இல்ல, உன் ஆளுக்கெல்லாம் இப்பவே 25 வயசு, இன்னமும் 10 வருஷம்லாம் காத்திருக்கணும்னா 35 வயசாச்சே. உன் ஆளே பொண்ணை எப்படா தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போறதுன்னு இருக்காங்க. இதுல நீ இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோயேன், ஆளை விடுமா தாயின்னு கும்பிட்டு போட்டுட்டு ஓடிடுவாங்க. ஏய், என்ன கிண்டலா? சேச்சே, நான் உண்மையதான் சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் யாரும் கிடையாது. நான் நில்லனா நிப்போம், உட்காருனா உட்காருவான். நான் ஒரு கோடு கிழிச்சுன்னா அதுக்கு மேல நடக்க கூட மாட்டான். ஆஹா, ஒருவேளை தாண்டி தாண்டி போவாங்களா என்னவோ? இல்ல, அப்படி பாத்தீனா நீதான் நடக்க மாட்டாங்கன்னா ஒருவேளை தாண்டி தாண்டி போவாங்களா என்னவோன்னு. உன் தலை, என் சொல் பேச்ச மீறி எதையும் பண்ண மாட்டான்னு சொன்னேன். ஓ, அப்படி? நான் இவ்வளவு சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணிட மாட்டேன். அப்படின்னா லைஃப் லாங்க்கு கல்யாணமே பண்ணாம லவ் மட்டும் பண்ண போறியா? அப்படி இருந்தா எனக்கு ஓகேதான். அது சரி. கேள்விப்பட்டிருக்கேன்பா, பசங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறத்தை விட கல்யாணத்துக்கு முன்னாடிதான் பொண்ணுங்களை பார்த்து பார்த்து கவனிப்பாங்களாம். அதுவும் இல்லாம லவ் லைஃப்ல தான் கிக்கு, மேரேஜுக்கு அப்புறம் என்னப்பா கிக் இருக்கு? இதெல்லாம் இவளுக்கு யாரு சொல்லி தந்தா? அடியே, இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி தந்தா? பக்கத்து தெருல இதுக்குன்னே ஒரு பாட்டி டியூஷன் எடுக்கிறாங்க, வரியா? வாய பாரு. அதனால அவ்வளோ சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிட மாட்டேன். அது சரி, இப்படி ஓட்டவாய் மாதிரி பேசுறது எங்க காது வேணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உன் மகளெல்லாம் பத்தி தெரிஞ்சுமா? நீ என்னவோ பேசிக்கிட்டே இருந்து உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டி வீட்டுல உட்கார வைக்க போறாங்க. இந்த 4 வருஷத்துக்கு அங்க நாக்கு தள்ளிரும், இதுல இன்னும் 10 வருஷமா? ஆமா, கோவிலுக்கு போறதுக்கு டைம் ஆகிடுச்சு, இன்னமும் யாரும் வந்து பொண்ணு கூப்பிடவே இல்ல. ஒருவேளை மறந்துட்டாங்களோ? அதுதான் என்னன்னு தெரியல. ஒருவேளை என்னமும் கார்த்திக் கிளம்பி இருக்க மாட்டாரோ? பொண்ணு நீங்களே கிளம்பிட்டீங்க, புடவை கட்டி இவ்வளவு மேக்கப் எல்லாம் பண்ணி. பசங்களுக்கு என்னக்கா இருக்க போது? ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு வர வேண்டியதான். என்னவா இருக்கும் தெரியலையே. பங்காளி, நேரம் ஆகுது, தாலி கட்டுற நேரம் தாண்டிருமியா. சட்டுப்பட்டு இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு வாங்க. நான் என்ன நீ கட்டவே மாட்டேங்கிறேன், எவ்வளவு கட்டி பார்த்தாலும் நிக்க மாட்டேங்குதே இடுப்புல. அடப்பாவத்தை, என்ன பங்காளி, இதுக்கு முன்ன வேஷ்டி எல்லாம் உடுத்துனது கிடையாதோ? இல்ல, நான் கட்டியிருக்கேன், இது பட்டு வேஷ்டி பாத்தீங்களா, நிக்க மாட்டேங்குது. அட என்ன பங்காளி, அதுக்குன்னு இந்த பட்டியோட போய் அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்ட முடியும்? இல்லனே, வேஷ்டி கட்டுறது கட்டிடலாம், இருந்தாலும் நான் பேண்டே போட்டுக்கவா? ஒருவேளை கூட்டத்துல போய் எங்க அவந்துக்கு விழுந்துருச்சுன்னா? மச்சான், உன் பிரச்சனைக்கு கைவசம் நான் செம்ம மேட்டர் கொண்டு வந்திருக்கேன்டா. இந்த மச்சான், இதை வச்சு வேஷ்டி கட்டு, அவரவே அவராது. டேய், அது சரி. என்னடா பாத்துட்டே இருக்க, டைம் ஆகுது பாரு, இதை வச்சு கட்டுடா. யோ, உன் லொல்லுக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கியா? டேய் பைத்தியமாடா நீ, இதை வச்சு யாராவது வேஷ்டி கட்டுவாங்களா? மச்சான் கட்டுவாங்க. இது முதல் நீ எங்க இருந்துடா கொண்டு வந்த? அதுவா மச்சான், கொட்டாயில உங்க மாமா வீட்டுல நிறைய மாடு எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க பாத்தியா? கொட்டாயிலையா? மாடு கழுத்துல இருந்தடா எடுத்துட்டு வந்த? ஆமா மச்சான், அவ்வளோ பெரிய மாடையே கட்டுற கயிறு இப்படி காண்டு வேஷ்டிய கட்ட முடியாதா? குறுக்கு பயல வச்சுக்கிட்டு
டேய் நேரம் ஆகுதுடா, சட்டுப்பட்டுன்னு கட்டிக்கிட்டு வா. டேய் ஏன்டா ஏன்டா, நான் ஏற்கனவே வேஸ்ட் நிக்க மாட்டேங்குதேன்னு இருக்கேன். உன் ஐடியாவை தூக்கி குப்பையில போடு. இதெல்லாம் வச்சு கட்டினா யாரும் சிரிச்சிட மாட்டாங்க. எவனா சிரிச்சான்னு வச்சுக்க என் வாயில மண்ணாளி போடு மச்சான். யோ என்னதானே சொன்ன, இதெல்லாம் நேரத்து போக்குற வேலையா, போயா தூக்கிட்டு. யோ பியலே சும்மா ஏரியா, நீயே வேஷ்டி கட்டி இருக்கிறது அருணா கயிறை வச்சு கவர் பண்ணிருக்க. நீயே 2 முழத்துல அருணா கயிறை வச்சு வேஷ்டியை கவர் பண்ணிருக்கும் போது என் மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள இன்னைக்கு அவன் இந்த கயிறை கூட இடுப்புல கட்டலன்னா அவனுக்கு என்னையா மரியாதை? டேய் மச்சான் நீ இதை வச்சு கட்டு மச்சான். எவனாவது பொக்க வாங்கி சிரிச்சான்னு வச்சுக்கேன், நான் அவனை செதைச்சிடுறேன். யோ அநியாயம் பண்ணாதயா, நேரம் ஆகுதுயா. இத கட்டுறதுக்கு ஒண்ணு ஏதாவது உதவி பண்ணா பண்ணு, இல்ல வெளில போயாவது நில்லு. 2 கட்டானா இங்க இருந்து நேரத்தை போக்கிட்டு இருக்க. யோ பியலே நீ சும்மா இரு. யோ அட்டகாசம் பண்ணாதயா, இந்த கயிறு வச்சு எவனாவது வேஷ்டி கட்டுவானாயா? ஏன் பியலு இந்த கயிறுக்கு என்ன குறைச்சலு? அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான கயிறா தான் பார்த்து கொண்டு வந்திருக்கேன். இந்த கயிறோட மகிமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. அம்பட்டு ஸ்ட்ராங்குயா, இந்த கயிறை கட்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆடலாம், பறக்கலாம், தாவலாம், குதிக்கலாம், தூக்குல தொங்கலாம். அத நீ தொங்கு மச்சான். உன் ஆளு கழுத்துல நீ 3 முடிச்சு போடணும்னா உன் மானம் போவாம இருக்கிறதுக்கு இந்த கயிறை உன் இடுப்புல போடு மச்சான். டேய் இல்ல மச்சான், நீ இல்லன்னு சொல்லக்கூடாது, நீ போட்டேதான் ஆகணும். யோ என்னைய பிள்ளைய பஞ்சு மிட்டாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்கிற. யோ பியலே கம்னு. யோ அது என்ன நடுவுல நடுவுல என்னவும் புரியாத மாதிரி பேசுற? எதுவும் கெட்ட வார்த்தையில எதுவும் திட்டுறியா என்ன? ஓ ஷிட், இதுக்குதான் அமெரிக்கால பிறந்திருக்கணும்ன்றது. இங்க பாரு, இங்க பிறந்து ஒரு பயலுக்கும் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. யோ கேட்டதுக்கு பதில சொல்லு. எதுவும் கெட்ட வார்த்தையில எதுவும் பேசுறியா? கெட்ட வார்த்தையா? யோ ஐ அம் பேசிக்கலி டீசன்ட் பாய் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி, புரியுதா? என்னதியா புரியல, நீ பாட்டுக்கு கெட்ட வார்த்தையில பேசுறியா? அட யாரா இருந்தாலும் ஒன்னும் விளங்காதவனா இருக்கான். யோ உன் பேர் முத்து தானே, அததான் என் பியோர்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆனா எனக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்கும் போது நீ என்னதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுற? என்ன பியலு பண்றது, அமெரிக்காலயே பிறந்து வளர்ந்துருக்க வேண்டியவன். பிறந்துட்டாலும் லொல்லு இருக்கியா உனக்கு ஒரு நாள். மச்சான் இப்ப நீ உன் நண்பனுக்காக இந்த கயிறை கட்டியே ஆகணும்டா. எப்பா பங்காளி, இந்த பையன்கிட்ட நம்மளால வாய் கொடுக்க முடியாதுயா. நான் போய் உங்க அண்ணனை வர சொல்றேன், அவர் வந்து பாத்துக்கிட்டோம். போ, யார் என்ன சொன்னாலும் இந்த கயிறை அவன் இடுப்புல போடாம நான் விட மாட்டேன். டேய் ஏண்டா பைத்தியமாட பிடிச்சிருக்கு உனக்கு? அது இல்ல மச்சான், இந்த கயிறை நம்ம ஆட்டு கழுத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன் தானே நீ நினைச்ச? வேற பின்ன அதுதான் இல்ல, எங்க நைனா சின்ன பிச்சு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கல, அங்க இருந்து புது கயிறு மச்சான் உனக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கேன். மச்சான் இதை நீ என்னோட அன்பளிப்புன்னு கூட நினைச்சுக்க மச்சான், ஆனா இதை நீ இடுப்புல கட்டி ஆகணும்டா. டேய் கிறுக்கடா வந்திருக்கு உனக்கு. ரேணு எல்லாம் அதை பார்த்தான சிரிப்பாடா. அப்பவாச்சும் அது சிரிக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்க மச்சான். டேய் அடி வாங்க போறடா. ஏதாவது பெல்ட் கில்ட் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இதை எவனாவது கட்டுவானாடா? ஏன்டா இப்படி பண்ற? மச்சான் எனக்காக இந்த உதவியை நீ பண்ணியே ஆகணும்டா. நான் ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கடா. ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்களா? என்னடா வளர்ற? ஆமா மச்சான், இந்த கயிறை நான் எங்க கடையில இருந்து கொண்டு வந்தேன்னு சொன்ன பாத்தியா? இது எங்க சூப்பர் மார்க்கெட்டோட கயிறு பாத்தியா மச்சான்? அதான் இதை வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். எது ஆடு கொடுத்துருக்கியா? ஆமா மச்சான், இது நாங்களே ரெடி பண்ற கயிறு பாத்தியா? ஆமா மச்சான், ஒரு விளம்பரத்துக்கு தான். இதை மட்டும் நீ உன் இடுப்புல போட்டேன்னு வச்சுக்கோயேன், நாங்க என்னன்னு தெரியுமா சொல்லி விளம்பரப்படுத்துவோம். என்னன்னு பண்ணுவ? இரு மச்சான், நான் உனக்கு செஞ்சு காமிக்கிறாது, அப்பதான் நீ இம்ப்ரெஸ் ஆகுவ. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, இந்த கயிறை மட்டும் நீங்க வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டி 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 கிறுக்கு பையில, என்னடா பெர்ஃபார்மன்ஸ பண்ண விடுடா, அப்பதானே நீ இம்ப்ரெஸ் ஆகி இந்த கயிறு இடுப்புல கட்டுவ. டேய் அடி வாங்கிக்கிறாம பேசாம ஓடிரு. மச்சா ப்ளீஸ்ரா, உன்னை நம்பி 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்டா, இது இடுப்புல கட்டுடா ப்ளீஸ்ரா. இந்த இடுப்பை மட்டும் நீ உன் கயிறுல கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். எது? இல்ல மச்சான், இந்த கயிறை மட்டும் நீ உன் இடுப்புல கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் ஆள் இருக்குல்ல ரேணு, அதெல்லாம் ஜென்மத்துக்கும் அழவே அழாது மச்சான். யோசிச்சு பாரு எப்படி ஒரு குடுப்பனேன்னு. ஆனா மச்சான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இந்த கயிறை மட்டும் நீ கட்டாம போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு பிறக்க போற புள்ள கூட உன் பொண்டாட்டி மாதிரி அழுதுகிட்டே இருக்கும். ஏன்டா படுத்து எடுக்கிற போடா. இப்படியே போய் கூட தாலியை கட்டினாலும் கட்டுவேன், ஆனா இந்த கயிறெல்லாம் சான்ஸே இல்ல. ஏது இந்த முக்கா ட்ரௌசரை போட்டுக்கிட்டு போய் நீ தாலி கட்டுவேன், ஆனா என் கயிறு உனக்கு கேவலமா போயிடுச்சு. அப்போ என் நட்பு உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சுல்ல மச்சான்? புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு மச்சான். என்னடா உனக்கு? விடு விடு மச்சான், நீ நட்புக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான் இல்ல. புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, விடு விடு.
எங்க இந்த கயிறை கட்டி நம்ம இவன் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிட்டோம்னா இவன் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் நல்ல பெரிய அளவுக்கு போயிரும், நல்ல வீடு பங்களான்னு வாங்கி நல்லா செட்டில் ஆகிக்கிறவானு தானே மச்சான். நீ இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற. புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு மச்சான். விடு விடு. ஷபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்டுதேடா. எங்கடா இவன் நாடு நட போய் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் திறந்து பெரிய பிசினஸ் மேக்னட்டா ஆகிடுவான்னு நீயும் பொறாமப்படுறல மச்சான். புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு மச்சான். உலகத்துல இருக்க 195 நாடுலயும் சூப்பர் மார்க்கெட்டை திறந்து பெரிய பிசினஸ் மேக்னட்டா ஆகணும்னு நினைச்சேன். ச்சே, அதோட நிறுத்துச்சா இந்த பாவி மனசு. நிலாவில எல்லாம் இடத்த வாங்கி போடணும், அங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை போட்டு மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணும்னு நினைச்சேன். பாத்தியா, என் தப்பு தான் மச்சான். விடு விடு மச்சான், உன்னை பத்தி புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. சத்தியமா சொல்றேன் மச்சான், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா. ரொம்ப வேதனையா இருக்கு மச்சான். புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு மச்சான். டேய் கொஞ்சம் தள்ள, இந்த மூளையில ஒரு பெரிய கட்டை வச்சிருந்தேன். ஓ, என்ன அடிக்க போறல மச்சான். உன் நண்பனை அடிச்சே கொல்ல போறல மச்சான் நீ. மச்சான் ஒன்னே ஒண்ணுடா கடைசியா. புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு மச்சான். டேய் உன்ன புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. பைத்தியக்காரன். என்ன மச்சான், காருக்கெல்லாம் சொல்லியாச்சுல்ல? எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு மாமா, ரெடியா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பிட்டாங்கன்னா கோவிலுக்கு போக வேண்டியதுதான். நேரம் ஆயிட்டு இல்ல ராஜா, இன்னுமா பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பாம இருக்காவ? ரேணு கூட கிளம்பிட்டதான் சொன்னாங்க. ஆனா இன்னும் சின்ன மச்சான் தான் ரூமை திறக்கவே இல்ல. இன்னும் கிளம்பலையா? எப்போ கிளம்புறேன்னு போனா அவனுக்கு என்ன பெருசா வேலை இருக்க போகுது? நேரத்தோட போகணுமா இல்லையா? அவன் எப்படின்னா நேரத்தோட கிளம்புவான். அவன் கிளம்புற நிலைமையிலயா இருக்கான். ஏன் என்னாச்சு? அட போங்கண்ணே, அத நான் என் வாயில எப்படி சொல்லுவேன்? வாயில இருந்தா அதுல தானே சொல்லணும். என்னாச்சு? அத நான் எப்படி பெருசு சொல்லுவேன்? சரி, என்னமோ இவ்வளவு பேர் கேக்குறீங்க, சொல்றேன். மாப்பிள்ள கயிறு இருந்த தாலி கட்ட மாட்டானா? என்னது? ஆமா, கயிறு இருந்த தாலி கட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். கயிறு இருந்த தாலி கட்ட மாட்டாரா? ஆமா ஆமா, கயிறு இருந்தா தாலி கட்ட மாட்டானா, ஒத்த கால்ல நிக்கிறான். என்ன கயிறு, என்ன பிரச்சனை, ஒன்னும் புரியலையே. ஒருவேளை தாலி கயிறு மஞ்ச கயிறா இருக்குன்றனால கட்ட மாட்டேன்றாரோ? தங்கத்துல எதிர்பார்க்கிறாரோ என்னவோ. என்ன மச்சான் இது திடீர் பிரச்சனையா இருக்கு? சேச்சே மாமா, கார்த்திக் அப்படியெல்லாம் சொல்ற ஆளு கிடையாது. அப்படியே தங்கத்திலேயே போடணும்னாலும் நாங்க தானே ரேணுக்கு போடணும். அவன் ஏதாவது சொல்லிருப்பான், இவன் அரைக்குறையே கேட்டுட்டு வந்து உளறான். அப்படியா? வேற ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல? நான் வேணும்னா சின்ன மச்சான் கிட்ட பேசவா? சேச்சே மாமா, கார்த்திகை பத்தி தெரிஞ்சுமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இல்ல மாமா. நான் என்னன்னு பார்த்தா அவனை கூட்டிட்டு வரேன், நீங்க போய் ஆகுற வேலையை பாருங்க. மச்சான் போங்க மாமா, அவனை பத்தி தெரிஞ்சு நீங்க இப்படி தயங்கி தயங்கி நிக்கிறீங்க. போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரி மாப்பிள்ள. டேய் அண்ணே, என்னடா நீ பாட்டுக்கு வந்து ஒண்ணு சொல்லிக்கிட்டு பதட்டப்பட வச்சுட்டு இருக்க எல்லாரையும்? ஐயோ அண்ணே, சத்தியமா அண்ணே, அவன் வேஷ்டிய கூட கட்டாம நிக்கிறான் ஒத்த காலில். கயிறு இருந்தா அவன் தாலி கட்ட மாட்டானா, வேஷ்டிய கூட கட்டாம நிக்கிறான். நீங்க வேணும்னா போய் பாருங்க. என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிருச்சு. இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காம? போங்க போங்க, என் கனவுல மண்ணை வாரி போட்டுட்டீங்கல்ல. நான் எப்ப பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகுறது? இந்த ஆள் எப்ப வந்தான்? யோ என்னையா பண்ணிக்கிருக்க? என்ன என்ன பண்ணாங்க இப்ப? யோ என்னையா பண்ணிக்கிருக்க? கலவரத்தை எடுத்து வைக்கிற? பங்காளி எப்பயா சொன்னாரு கயிறு இருந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு? நீ தானே அருணா கயிறு, மாட்டு கயிறு, மூக்கணாங்கயிறுன்னு என்னென்னவோ கதை விட்டுக்கிட்டு இருந்த. யோ இப்ப என்ன அதுக்கு? ஏயா மஞ்சு சொக்கா, நீ பாட்டுக்கு போற போக்குல படிய தூக்கி பங்காளி மேல போடுறியே. ஏதோ ஒரு பிரச்சனையாகி கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்னையா பண்றது? யோ 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 பியலு, என்னையா நீ புரியாதாளா இருக்க? கல்யாணம்னா ஸ்மூத்தா போனா எப்படியா? ஒரு கலவரம் இருக்கணுமா இல்லையா? இப்ப என்ன கல்யாணத்துல அணுகுண்டையா தூக்கி போட்டேன் போயா? அட பாவி பயில, இம்புட்டு நேரமும் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தானே. ஐயோ பியலு, கல்யாணம் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டா இருக்கதான் செய்யணும். அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்தா மஞ்சு சொக்கா, நீ வேடிக்கை பாக்குறதுக்கு என் மாமா வீட்டு கல்யாணம் தான் கிடைச்சதா? கல்யாணம் மட்டும் என்னமோ நிக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு. யோ 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 யோ, நீயா மண்டையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுற? இவங்க கல்யாணம் பண்ண போறன்ற பேர்ல இவ்வளவு நாளும் அக்கப்போர் பண்ணதுல பாதிக்கப்பட்டது உன்னை விட நான் தான். நான் போய் இவங்க கல்யாணம் நிக்கணும்னு நினைப்பேன் ஐயா. ஆமா. ஐயா சிரிக்கிறத பாரு. அண்ணே பரவாயில்ல என்ன, நான் சரிப்படுத்திக்கிறேன். இருடா. ஐயோ அண்ணே பரவாயில்ல என்ன, காலெல்லாம் படுது, நான் பாத்துக்கிறேன் என்ன. இருடா வரேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னடா சின்ன குழந்தைய நீ, இன்னும் ஒரு வேஷ்டி கட்ட தெரியாம இருக்க? இல்லண்ணே கட்ட தெரியும், பட்டு வேஷ்டி பாத்தீங்களா, அதான் நிக்க மாட்டேன்ருச்சு. சரி சரி கிளம்பலாமா?
போலாண்ணே. பரவாயில்லடா, இப்பதான் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. போங்கண்ணே. ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க? உன்னதான் ம், இல்ல, ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்கன்னு கேட்டேன். ம்ஹும். கொஞ்சம் பக்கத்துல வாயே, சொல்றேன். ஆஹா, நான் வந்துட மாட்டேன். ஏன்? ஆஹா, நான்லாம் வந்துடவே மாட்டேன். நீ என்னதாவது என்ன பண்ணிட்டனா? ம்ஹும். ஆசைதான் போலயே. அப்படி என்னதாவது பண்றதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. கிட்ட வா. ம், போ, நான் போறேன். ஓய், ம்ஹும். எங்க பாருன்ன. நான் பார்க்க மாட்டேன். பாருடே. நான் சொல்லல, நான் பார்க்க மாட்டேன். சரி, பார்க்க வேண்டாம். அப்படியே குனிஞ்சுக்கிட்டே கிட்ட வா. நான் வர மாட்டேன். கிட்ட வந்து கையை பிடிச்சு இழுக்க 2 செகண்ட் ஆகாது. வந்துரு. ஹலோ. நான் வர மாட்டேன். வாடி. நான் வந்துடவே மாட்டேன். ஓ சரி, அப்போ உனக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? இல்ல, உனக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? ஆமா, பிடிக்கல. போயிடுவேண்டி. போய்க்கோ. உண்மையா போயிடுவேண்டி. போய்க்கோனா போய்க்கோ. அப்போ வரமாட்டேன். அப்போ மேடம் எப்போதான் வருவீங்க? அதுக்கெல்லாம் இன்னமும் நாள் இருக்கு. ஐயா, நான் மட்டும் இப்ப என்ன ஒண்ணு தூக்கிட்டு போய் தாலியை கட்ட போறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்துட மாட்டேன். போயிருவேன். அப்புறம் நாளை நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் வந்துடவே மாட்டேன். ஷுபோ, எனக்கு மண்டை காயுது. ஏய் இந்தாடி முழுச பைத்தியமானவளே, நான் வந்துடவே மாட்டேன். அட கிறுக்கு பிடிச்சவள. அடியே டைம் ஆகிருச்சுடி, கார் எடுக்க போறாங்களாம், வரியா என்ன? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் வரல. அட ராமா, இந்த பைத்தியத்தை என்னன்னு எங்க கொண்டு போய் சேர்க்கறது? கண்ணை முடிச்சுக்கிட்டே பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கு. ஏய், இப்ப நீ வர புரியலடி, இல்லன்னா கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவேன். கையை படிக்கலாம், இன்னும் நாள் இருக்கு. கடவுளே, இவ கூட இன்னும் கொஞ்ச நாள் குப்பை கொட்டுன. மூளை காது வழியா உருகி ஊத்துனாலும் ஊத்துற இவ பண்ற சேட்டைக்கு. காதல் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த கன்றாவிதான் போல இருக்கு. உத்துக்கல்லு மாதிரி இங்க நான் என்ன கத்திக்கிட்டு இருக்கேன், இவன் என்ன எதிரில் ஆள் இருக்குதா நினைச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரி. நீ போ. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? உனக்கு முத்திருச்சுன்னு நினைப்பாங்க. ஆஹா, நீ என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். நீ போ. தாத்தா அப்பாலாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? சேட்டை பண்ணாம போ. நானா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதான் பித்து முத்திருச்சு. எவ்வளவு இப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான், புத்தி பேதலிச்சிரும். மண்டையில ஒரு கொட்டு கொட்டுனாதான் சரிப்பட்டு வருவா. லூசே, பைத்தியக்காரி, ஆள பாரு. காயத்ரி, எதுக்குடி கொட்டுன? எதுக்குடி கொட்டனையா? எதுக்குடி என்ன கொல்லாம விட்டேன்னு கேளு. அப்படின்னு என்னடி பண்ண? நீ என்னடி பண்ணல? நல்லா இருக்க ஆள கூட பேசி பேசி பைத்தியம் ஆக்கிருவ. அம்மா, ஒரு நிமிஷம் இரு. எங்க ஆளை காணோம்? ஒருவேளை மேல போயிட்டானோ? ஹே பைத்தியக்காரி. ஏ காயத்ரி, விஜய் பார்த்த? விஜய பாத்தியாவா? இப்போ இங்க இருந்தானே இவ்ளோ நேரமோ? எங்கடி இருந்தாங்க? பகல் கனவு கண்டுக்கிட்டு. இல்ல, இவ்ளோ நேரமா இங்கதான் நின்னுட்டு இருந்தான். உன் தலை எங்கடி நின்னுட்டு இருந்தாங்க? இவ்ளோ நேரமா ஆவி போக நான் தான் உங்ககிட்ட நின்னு கத்திக்கிட்டு இருந்தேன். ஆள பாரு, ஆள முடிக்கிறத பாரு. மைதா மாவு இல்லடி இருந்தான். ஹே மைதா மாவு, நாம இன்னும் கோவிலுக்கே போகல, வீட்டுல தான் இருக்கோம். உன் ஆள் வர்றதுனாலும் கல்யாணத்துக்கு கோவிலுக்கு தான் வருவாங்க. இங்கெல்லாம் இன்னமும் யாரும் வரல. பைத்தியக்காரி, பகல் கனவு கண்டுக்கிட்டு எதிரில நிக்கிறவங்களே பைத்தியமாக்குறியா நீயே? வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு போ. இந்த லட்சணத்துல நான் காலேஜ் முடிச்சதெல்லாம உடனே கல்யாணம் பண்ணிட மாட்டேன். ஒரு 20-30 வருஷம் போய் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு டயலாக் வேற. 60 கல்யாணமா? உன் தலடி, வாயில எதுவும் வந்துடும், பேசாம நின்னுரு. ஷோபா, உங்ககிட்ட கத்தி கத்தி தொண்டெல்லாம் புண்ணா போச்சுடி. போய் ஒரு அண்டா தண்ணி குடிச்சாதான் கொஞ்சமாவது கேட்கும் வலிக்கு. ஏன்டி திட்டிட்டே இருக்கா? ஆன பாரு, கார் எடுக்க போறாங்க, சீக்கிரமா. காயத்ரி, வந்து தொலைடி. இன்னமும் அங்க போய் என்னென்னலாம் அக்கா போர் பண்ண போறான்னு தெரியல.
ஹோய் என்ன எல்லாம் உன்னால்தான் போடா. சரிப்பா நேரம் ஆகிட்டு கிளம்புவோமா? இப்ப வண்டி எடுங்க. ரேணு உனக்கெல்லாம் ஓகே தானே? போலாமா?